மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயுமாம் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது மாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றானும் தீனால் தூசாகும் நான்காம் பாசுரத்தில் கண்ணன் கருணையால் மழை பொழிந்து செழிப்பு மிகும் என்று கூறிய ஆண்டாள், அவ்வாறு அவன் கருணை பார்வை நம்மீது விழ வேண்டுமானால் அவனை புகழ்ந்து பாட வேண்டாமா என்று கூறி கண்ணனின் தன்மைகளையும் புகழையும் தோழியர்க்கு கூறி அவர்களையும் கண்ணனை அடிபணிந்து உய்யுமாறு இந்த பாசுரம் மூலம் வேண்டுகிறார். கண்ணன் மாய செயல்களை உடையவன், இறையுருள் நிலையாக பெற்ற அந்த வடமதுரையின் தலைவன், ஆழம் உடையதாகவும் மிக தூய்மையான நீரை கொண்டதாகவும் விளங்கும் யமுனை ஆற்றை உடையவன், ஆயர்குலமாகிய இடையர் குலத்தில் தோன்றி அந்த குலத்தை மேன்மையுற செய்பவன், மங்கள தீபத்தை போல் பிரகாசிக்கும் அணிவிளக்கு, தாயாகிய தேவகி பிராட்டியின் திருவயிற்றை விளங்கச் செய்வதற்காக அவதரித்தவன். இத்தகு பெருமை வாய்ந்த கண்ணபிரானை அவனுக்கு அடிமை செய்கிறவர்களான நாம் முதலில் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். பின்னர் தூய்மையான மலர்களை கொய்து வந்து தூவ வேண்டும். அவனை வணங்கி வாயார பாட வேண்டும், நெஞ்சார தியானம் செய்ய வேண்டும். அதன் பின்னர் ஆண்டான் அடிமை மனோபாவமும் ஞானமும் தோன்ற நாம் முன்னர் செய்த பாவங்களும் பின்னாளில் நம்மை அறியாமல் நாம் செய்ய போகும் பாவங்களும் தீயில் இட்ட பஞ்சை போலே எரிந்து உருமாய்ந்து போகும். எனவே அந்த பெருமானின் திருநாமங்களை சொல்வாய் என்று இந்த பாசுரம் மூலம் தோழியர்க்கு ஞானம் உண்டாக செய்கிறார் ஆண்டாள் நாச்சியார். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி.